திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மேதினி மூவேள் மிகுமண்டம் ஓரேழ் சாதகமாகும் சமயங்கள் 108 நாதமோடு அந்தம் நடானந்தம் 40 பாதியோடாடிடு பரநிரு பாதமே. திருச்சிற்றம்பலம். மேதினி மூவேள் மிகும் அண்டம் ஓரேழு என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். நடனமாடும் இறைவனது 2 திருப்பாதங்கள் அனைத்தையும் இயக்குகின்றன. வெளியே புற உலகில் அமைந்துள்ள மூவேழு 21 அண்டங்களையும் அவற்றிலும் உயரிய உடலில் உள்ள 7 ஆதார சக்கரங்களையும் இவற்றுக்கு சாதகமாக அமைந்துள்ள 108 சமயங்களையும் இவற்றின் 4 பகுதிகளாகிய நாதம், நாதாந்தம், நடனம், நடனாந்தம் என்பவற்றையும் ஆட்டுவிப்பது சிவசக்தியர் புரியும் திருநடனம்தான் என்பதை குறிக்கிறது இந்த பாடல். இந்த பாடல் சிவபெருமான் 21 உலகங்களையும் 108 சமயங்களையும் நாத தத்துவத்தையும் 4 வித முக்திகளையும் தன் ஆனந்த தாண்டவத்தின் மூலம் இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்றும், அந்த நடனத்தின் மூலம் அவன் சக்தியார் பார்வதி உடலின் ஒரு பாதியாக நிற்கிறாள் என்றும் கூறுகிறது. இப்பொழுது ஒரு கதையை பார்க்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் பஞ்சகிருத்தியங்கள் என்று கூறுவார்கள். அதை சிவனே ஆற்றுகிறார். இந்த 5 தொழில்களையும் உள்ளடக்கிய நடனமே ஆனந்த தாண்டவம் ஆகும். ஒரு சமயம் புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் மற்றும் ஆதிசேஷனின் அம்சமான பதஞ்சலி முனிவர் இருவரும் சிவபெருமானின் நடன காட்சியை காண தவம் இருந்தனர். சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து திருவாதிரை நாளில் தனது அற்புத திருநடனத்தை ஆடி காட்டுவதாக வாக்களித்தார். சிவபெருமான் தாண்டவமாட தயாரான போது பிரபஞ்சத்தின் அனைத்து கடவுளர்களும் தேவர்களும் முனிவர்களும் 108 சமயங்களும் சிதம்பரத்தில் குழுமினார்கள். அப்போது நடனக்கலையில் சிறந்தவளாகிய காளிதேவி உமையின் கோபம் கொண்ட வடிவம் சிவனோடு நடன போட்டிக்கு வந்தாள். யார் சிறந்தவர் என்று அறிய இருவரும் ஆடத் தொடங்கினர். அவர்கள் இருவருமே நடனத்தின் எல்லைகளை தொட்டு ஆடினர். இந்த கட்டத்தில் சிவன் மிக சவாலான ஒரு நடன அசைவை நிகழ்த்தினார். அவர் தன் காதில் இருந்த குண்டலத்தை பிடித்து அதை எடுப்பதற்காக தன் காலை தலைக்கு மேலே உயர்த்தி இப்படி ஆடும் ஊர்துவ தாண்டத்தை, அதை விண்ணை நோக்கி ஆடும் ஆட்டமாகும் ஆடினார் அவர். ஒரு பெண்ணாகிய காளியால் கணவன் சிவன் இருக்கும் சபையில் காலையை தலைக்கு மேல் தூக்கி ஆட முடியவில்லை. அப்படி செய்வது பெண் தன்மைக்கு மாறுபட்டது என்று கருதி சிவன் ஊர்துவ தாண்டவத்தை முடித்த போது காளியால் அந்த சவாலை ஏற்க முடியவில்லை. அதன் மூலம் சிவபெருமானே நடனக்கலையின் தலைவன் என்று நிரூபிக்கப்பட்டது. இந்த ஆனந்த தாண்டவத்தின் போது சிவனின் உடல் ஒரு பாதி சக்தியாக அமைந்தது. இதுவே பாடலில் வரும் பாதியோடு ஆடிடும் பரன். இப்படியாக அவர் தூக்கி ஆடும் கால், தூக்கிய பாதம் இருக்கிறதே, அது அருள் செய்தல், அருளல் என்னும் தொழிலை குறிக்கும். அவர் ஊன்றியிருக்கும் பாதம் என்ன? மறைத்தல், மறைப்பு என்னும் தொழிலை குறிக்கும். அவரது கைகளில் இருக்கும் உடுக்கை படைத்தல், சிருஷ்டி. அக்னி என்பது அழித்தல், சம்ஹாரம். அபயக்கை என்ன? காத்தல், ஸ்திதி ஆகிய தொழில்களை குறிக்கிறது. இவ்வாறு அண்ட சராசரத்தையும் மேதினி மூவேள் மிகும் அண்டம் என்று கூறுகிறாரே, அதுதான் இயக்கம் 5 தொழில் நடனத்தின் மூலமாகவே சிவன் தனது 2 பாதங்களால், பரன் 2 பாதமே என்று கூறுகிறாரே, அதனால் சிவன் தனது 2 பாதங்களால் முனிவர்களுக்கும் உலகோருக்கும் முக்தி அளித்து அருள் பாலிக்கிறார் என்ற கருத்தை தான் தெரிவிக்கிறது. மேதினி மூவேள் மிகும் அண்டம் ஓரேழு சாதகமாகும் சமயங்கள் 108 நாதமோடு அந்தம் நடானந்தம் 40 பாதியோடு ஆடிடும் பரன் 2 பாதமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.